ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு அவங்க எல்லாத்தையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூஜையோட பொருள் எல்லாத்தையும் ஒரு பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன திருநீரெல்லாம் வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாப்பாவும் தம்பியும் ஊரில் இருந்து வந்தாங்க, இதை கொடுக்கணும் இல்லையா, அதனால தான் இதை பத்திரப்படுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நிலா இருந்துட்டு உங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேருக்குமே கல்யாணம் ஆகி ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாங்கம்மா. எப்போயாச்சும் ஒரு தடவை தான் ஊருக்கே வருவாங்க. சரி, இந்த சாமியோட அருளும் அவங்களுக்கு கிடைக்கணும் இல்லையா, திருப்ப அவங்க லீவில் வந்தாக்க இந்த மாதிரி கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் எப்போ குழந்தை பெற்றுக்கலான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி சோழனை பற்றி கேட்ட உடனே சோழன் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக எங்களை மாதிரி ஏஜில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ தான் பொண்ணு தேடி பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நாங்கள் சீக்கிரமாக குழந்தைய பெற்றுட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஃபாரின்லேயே செட்டில் ஆகிட்டாங்க. நாங்கள் பாருங்கள் இப்போ சந்தோஷமாக கோயிலு குளம்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நாள் தள்ளி போடாமல் சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கிற வழியே பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா இருந்துட்டு கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறமா தான் குழந்தை பெற்றுக்கலான்னு நினச்சிட்ருக்கோம். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நீங்கள் சொல்கிறதும் சரின்ற மாதிரி தான் எனக்கும் படுது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே சோழன் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு நம்ம வானத்தையும் நம்ம சந்தாவும் எந்திரிச்சிடுறாங்க. என்னடி இந்த பொண்ணு இன்றைக்காச்சும் கிளம்புமா இல்லையா, இங்கே இருக்கிறதுல உனக்கு என்னம்மா பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிதாம்மா சந்தாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் என்னடனா விடியாமல் கூட்டிகிட்டு போகனா எங்கம்மா கூட்டிகிட்டு போக முடியும், முதல்ல டீயை கொடுமா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் சந்தா வராங்க. சந்தா வந்த உடனே பார்த்திங்கன்னா, ஆமாம், அங்கெல்லாம் உனக்கு படிக்கிறதுக்கு இடம் இல்லையாம்மா, இங்கே படிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த இடத்துல காலேஜ் இருக்கா இல்லையா, என்ன கோர்ஸ் இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா நைனா, தெரியாதில்ல, அதனால் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ கேள்வி தான் சந்தவா பார்த்து நீங்கள் கேட்குவீங்க, விடுங்க கொஞ்சம் நேரமா அப்படின்ற மாதிரி வானத்தை சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டி ஃபோன் பண்ணி சந்தவை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துரு, பிரச்சனை எல்லாமே முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி பாண்டி, நாங்கள் சாப்பிட்டுட்டு நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி வானதி அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டி சொல்லிடுறாங்க. அங்கே பிரச்சனை எல்லாமே முடிஞ்சுதான். பாண்டி தான் ஃபோன் பண்ணார், உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க, நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி வானதி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சோழன் இருந்துட்டு அவங்கள கோயிலை கொண்டு போய் விட்டுட்டு வந்த உடனே நிலாவை பார்த்து அவங்க ஏதோ சொன்னாங்கிறதுனால நானும் அந்த மாதிரி சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, அதில் என்ன இருக்குது, அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாதில்ல, அவங்க கேட்டால் கேட்டுட்டு போட்டு விடுங்க, எப்படி இருந்தாலும் நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கு தானே போகிறீங்க, அதை தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி சிரிச்சிட்ருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னு இவளுக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் என்னை காண்டேத்துறதுக்காக தான் இவ இந்த பதிலவே சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் நினச்சிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம வானத்தை இருந்துட்டு சந்தவை கூட்டிகிட்டு நேராக நம்ம சேரனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. நீ பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய உதவிமா, அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறது பண்ணக்கூடாதுன்னு தெரியாமே போயிடுச்சு, சரியான நேரத்தில் நீ தான் சந்தாவை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கண்ணில் படாத மாதிரி நீ தான் பத்திரமா பார்த்துக்கிட்ட. சந்தாவில் உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நானும் சந்தாவும் ரொம்பவே ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம், ஜாலியாக இருந்தது அப்படின்ற மாதிரி வானத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு கஷ்டம்னா முன்னாடி நிற்கிறதே நீ மட்டும்தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இருந்துட்டு வானத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சந்தாவும் சேரன் கூட சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பல்லவன் இருந்துட்டு காலேஜுக்கு போயிட்டு அங்கே எல்லாத்துலேயும் பேர் கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் ரன்னிங் ரேஸ் ஓடிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்துட்டு பேசாமல் ஒன்னங்கிட்ட விஷயத்த சொல்லிடலாண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் மேடையில் ஏறி அவார்ட் வாங்கணும், அதுக்காக நான் எவ்வளோ தூரம் வேணாலும் நான் கஷ்டப்பட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.